வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாரார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் விசுவாசத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துன்னு சொல்றீங்க? ஏன்னா யார் விசுவாசத்துல இல்லையோ அவர்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் எப்படியானதா இந்த இடத்துல இருக்க முடியும்? ஏன்னா விசுவாசம் தான் ஒருவரை தேவனுக்கு நெருக்கமாய் கொண்டு வருகிறது. அந்த விசுவாசம் தான் அவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்தி கீழ்ப்படியக்கூடிய நபராய் வழி நடத்துகிறது. ஆனா விசுவாசம் இல்லாதவர்கள் இப்படியாவது சொல்லும் பொழுது நான் யாரை குறிப்பிடலாம்? தேவன் இல்லை என்று சொல்கிறவரும் கூட, தேவனுடைய வார்த்தை கேட்க விரும்பாதவர்கள், தேவனுடைய வழிகளை பின்பற்ற விரும்பாதவர்கள், அவர்கள் எப்படியாக தேவனாலே வழி நடத்தப்பட முடியும்? எனவேதான் விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த இந்த நேரம் நான் அவரை நோக்கி இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில கடந்து போகிற பல கடினங்கள், பல பிரச்சனைகள், பல விதமான சூழ்நிலைகளை குறித்து ஒவ்வொரு முறையும் இப்படியான கேள்வியை உங்களுக்குள்ளாக நீங்கள் கேட்கிறவரா இருக்கலாம். எப்பொழுது என் வாழ்க்கை மாறும்? எந்த நாள் அல்லது எந்த வருடம், எந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த இடத்துல மாற்றம் அடைகிறத பார்க்க போறேன்? மக்களை தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேள்வி உங்களுடையதா இந்த இடத்துல இருக்குமே ஆனால் தேவன் இந்த கேள்விக்கான பதிலை ஏற்கனவே கொடுத்தவரா இருக்கிறார். ஆனா ஏன் வாழ்க்கை மாறல? தேவன் பதில் கொடுத்தவரா இருக்கிறார். ஆனா அந்த பதிலை பெற்றுக்கொள்ள தீர்மானம் நம்மிடத்திலிருந்து தொடங்குவதை தேவன் விரும்புகிறார். ஆமா, அந்த தீர்மானத்தை நீங்க தான் தேவனோடு சேர்ந்து உங்களுடைய படிகளை எடுத்து வைக்கிறவராய் தீர்மானிக்க வேண்டும். இனியும் இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இனியும் இந்த தவறு எனக்கு இந்த இடத்துல வேண்டாம். நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்தால் மட்டுமே தேவனால் வாக்களிக்கப்பட்ட இந்த புத்தம் புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் நகர முடியும். ஒரு உதாரணத்திற்கு, நீங்க அலுவலான காரியங்களை செய்து பல கடினமான வேலைகளை செய்த பிற்பாடு உங்க உடல்ல அழுக்கு சேர்ந்திருக்கும். துர்நாற்றம் வீசக்கூடிய வேர்வைகள் இந்த இடத்துல வந்திருக்கும். அப்படியான ஒரு நேரம் வந்திருக்கா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படியாக அந்த வேர்வையில கச்ச கச்சன்னு இந்த இடத்துல உணரும் பொழுது நீங்க யோசிச்சது இல்லை, நான் போய் குளிக்கணும். நீங்க போனீங்க, நீங்க குளிச்சீங்க. நீங்க குளித்து முடித்த பிற்பாடு நீங்க எந்த துணியில உங்க வேர்வையானது இருக்கிறத பாத்தீங்களோ, எந்த துணி நீங்க வேலை செய்யும் பொழுது போட்டிருந்தீங்களோ, குளித்து முடித்த பிற்பாடு அதே துணியை நீங்க உடுத்திக் கொள்வீர்களா? நான் நம்புகிறேன், மிக நிச்சயம் கிடையாது. நான் சொல்ல சரியா? நீங்க அதை துவைக்க போடுவீங்க. நீங்க குளிச்ச பிற்பாடு வேறொரு துணி இந்த இடத்துல உடுத்துவீங்க, சுத்தமான துணியாக. அப்பொழுது நீங்க இந்த இடத்துல உங்க உடம்புல லேசா உணர்வீங்க. அதனுடைய அடையாளம் என்ன? இந்த பழைய துணி, இந்த வேர்வை, இந்த அழுக்கு, இது எல்லாமே உங்க பாவத்தை போன்றது. நீங்க அந்த பாவத்தினுடைய வாழ்க்கை இந்த இடத்துல தொடர்ந்து வாழ்கிறவரா இருப்பீங்கன்னா நீங்க எப்படியாக உணர்வீங்க? அதனுடைய அடையாளம் தான் நீங்க அந்த அழுக்கா இருக்கும்பொழுது உணரக்கூடியது. நீங்க அந்த அழுக்கை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்காத பட்சத்திலே தேவனாலே வாக்களிக்கப்பட்ட இந்த புது வாழ்க்கை ஒருபொழுதும் உங்களால் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் இந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களோட நான் தொடர்ந்து பேசுகிறது போல, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியிலே தேவன் புது வாழ்க்கையானதை கொடுக்க விரும்புகிறார். தேவன் ஒவ்வொருவருக்கு புத்தம் புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்க முடியாத விரும்புகிறார். ஆனா இந்த புத்தம் புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாராக இருக்கீங்களா? சிலர் நீங்க இந்த இடத்துல கேட்கலாம், ஏன் இது யோர்தான் நதியிலே? நீங்க இந்த நேரம் இந்த வீடியோ இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். இந்த வீடியோ ஒரு மிக தெளிவான விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்க முடியும். தேவன் இந்த விசுவாசத்தில் ஏன் யோர்தான் நதியை நோக்கி நம்மை நகர்த்துகிறார்? யோர்தான் நதியிலே நடந்தது என்ன? வரலாற்று நிகழ்வுகளாய் தேவனுடைய வார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்களானதுன்னு நீங்கள் தெளிவா இந்த இடத்துல புரிந்து கொள்ளும்படியா இந்த வீடியோவின் விளக்க தொகுப்பை நீங்கள் பாருங்கள் பொழுதே. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கும் முன்பாக இந்த இடத்துல நடந்த 3 நிகழ்வுகள் குறித்து. முதல் நிகழ்வு, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை கடந்து வந்த நிகழ்வு. அவங்க அந்த இடத்துல இருந்து வந்தாங்க, வனாந்திரத்தை கடந்து அடிமைத்தனத்தை தாண்டி அவங்களுடைய விக்கிரக ஆராதனை மற்றும் முணுமுணுப்பது எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. எனவே அவங்க யோர்தான் நதியை கடப்பது மூலியமாக சுத்திகரிக்கப்படுவதற்கு அந்த இடத்தை தாண்டி வர வேண்டியது அவசியமா இருந்தது. அதுக்கு பிற்பாடு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போனாங்க, அதை கைப்பற்று. நம்ம முன்பாக பார்த்தது போல கில்கால்ல அவங்களுடைய காலடி அச்சு விடப்பட்டிருந்தது. தேவன் வாக்களித்ததை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த அச்சு அங்கு விடப்பட்டிருந்தது. ஆனா யோர்தான் நதியை கடந்த பிற்பாடு மட்டுமே இது நடந்தது. அதுக்கு பிற்பாடு நம்ம எலியாவை பார்த்தோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் சுத்திகரிக்கப்படுவது, தூய்மையாக்கப்படுவது யோர்தான் நதியில கடந்து அவசியமா இருந்தது. இதுக்கு பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார்.
எலிசாவும் யோர்தானை கடந்து வர வேண்டியது அவசியமா இருந்தது. எனவே அவருடைய ஊழியத்தை அவர் அந்த இடத்துல துவங்கும்படியாக தேவனுடைய ஆவி, எலியாவின் மீதுள்ள ஆவி அவர் மீது இறங்குவதற்காக நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் ஒருவேளை இப்ப நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல நடைபெற்றிருக்கலாம். யோவான் ஸ்தானகர் வனாந்திரத்துல வளர்ந்தார். இந்த இடம் அந்த வனாந்திரத்துக்கு அருகாமையில இருக்கு. இந்த இடத்துல தான் தண்ணீருடைய ஆழம் குறைவா இருக்கும். ஏற்கனவே முன்பாக விளக்கினது போல இந்த இடம் சரியானதா இருந்தது தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு. அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் மற்றும் வரலாற்றை கணிப்பவர்கள் வேதாகமத்துடைய விளக்கங்கள் நமக்கு உதவி செய்தது ஒரு வரைபடத்தை உருவாக்கும்படியாக. கற்பனை செய்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு யோவான் ஸ்தானகரால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த இடத்துலதான் முதல் முறையாக திருத்துவம் வெளிப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் முதல் நிகழ்வாக இருந்தது. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டது. இந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியம் துவங்கியது. குணமாக்குதல் மற்றும் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த ஆசீர்வாதம் என்னை வந்து சேர்ந்தது மற்றும் உங்களை வந்து சேர்ந்தது. காலத்தினுடைய முடிவு வரைக்கும் இன்னும் அநேகரை இன்னும் சேர வேண்டியதா இருக்கு. இந்த தேசம் மற்றும் யோர்தான் நதி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை சென்றடைய வேண்டியதா இருக்கு. மோசேயினுடைய காலம் துவங்கி நம்ம பார்த்தது போல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த யோர்தான் நதியை கடந்து செல்லும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுவதற்கு மற்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீதாக வருவதற்காக. சந்தேகம் இல்லாம சொல்லலாம், இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கும். மிகப்பெரிய கைப்பற்றுதல் மற்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம் அனைவருக்கும் செய்த வாக்குத்தத்தம். நல்லது மக்களே. தேவன் இந்த வாய்ப்பு யோர்தான் நதியிலே உருவாக்கி இருக்கிறார் என்று உங்களால் இந்த வீடியோ மூலமாய் மிக தெளிவா இந்த புரிந்திருக்க முடியும். நம் ஆண்டவராக இயேசுவும் யோர்தான் நதியை இந்த கடந்தார். ஆம், யோர்தான் நதியிலே யோவான் ஸ்தானகர் மூலமாய் அவர் தண்ணீர் ஞான ஸ்தானத்தை பெற்றார். அங்குதான் மிகப்பெரிய வித்தியாசம் நடந்தது. என்ன வித்தியாசம் பாசம்? பரிசுத்த திருத்துவம் ஒரே இடத்திலே இணைந்த ஒரு மாபெரும் நிகழ்வு. தேவபிதா, தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போன்ற வடிவம் கொண்டவராய் இறங்கினார். 3 பரிசுத்த திருத்துவம் அங்கு நாம் தெளிவாக இந்த பார்க்கிறோம். தேவ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே இடத்திலே இந்த இணைந்தவர்களா இந்த இருந்தது. தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள இணைய விரும்புகிறார். தேவன் உங்க வாழ்க்கை இந்த மாற்ற விரும்புகிறார். இப்படியாக இந்த விசுவாசத்திலே தன் வாழ்க்கை இந்த மாற்றிக்கொண்ட இந்த நபருடைய சாட்சி இந்த நேரிடத்தை பார்க்க நான் விரும்புறேன். ஒரு அழிக்கப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட, பாவம் நிறைந்த, தவறான வழிகளில் வாழ்ந்த இந்த நபர் இவருடைய கணவர், இவருடைய பிள்ளைகள் இன்று எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறார்கள். தேவன் இவர்களுடைய வாழ்க்கையை எப்படியானதை மாற்றிருக்கிறார். நீங்களே இந்த சாட்சி இதத்தில் பாருங்கள். இப்பொழுது எங்களுக்கு திருமணமாகி 20 வருஷம் ஆக பொழுது நாங்க எங்களுக்கு மிகவும் பிடிச்ச வேலையை செய்யறோம். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவது, மத்தவங்களுக்கு உதவி செய்வது. ஆனா எங்க வாழ்க்கை இதே போல எப்பவுமே இருந்ததில்லை. என்னுடைய குடும்பத்துல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. நான் தான் அதுல முதல் பெண். எங்களுக்கு நல்ல உறவு இருந்தது என்னுடைய பெற்றோரோட. திருமணமாகி சில வருஷங்கள் ஆயிடுச்சு. நானும் என்னுடைய சகோதரி இருவருமே ஒரு அப்பார்ட்மெண்ட் போல ஒரு வீட்டுக்கு போனோம். இதுக்கு அர்த்தம் எங்க சொந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரமா இருந்தோம். எனக்கு தெரியும் எனக்குள்ள ஏதோ ஒன்று தவறு விடப்படுதுன்னு. ஆனா என்னன்னு தெரியல. நாங்க பள்ளி படிப்பை முடிந்த பிற்பாடு எங்களுடைய அம்மா அப்பா என்னை UK காமிச்சிட்டாங்க. அந்த இடத்துல தான் மீண்டுமாக பிரச்சனை ஆரம்பிச்சது. எனக்குள்ள இருந்த மன அழுத்தம் மோசமா மாறிச்சு. நான் மருத்துவரை சந்திக்க வேண்டியதா இருந்தது. மன அழுத்தத்துக்கான மருந்து டாக்டர் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த இடத்துல என்னுடைய மன அழுத்தம், யோசனை இன்னும் மோசமா மாறும். சில நேரம் படுக்க போகும்பொழுது நான் அழுதுட்டே இருப்பேன். என்ன நடக்குது என் வாழ்க்கையில? எனக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. ஆனா எப்படி உதவி தேடணும்னு எனக்கு தெரியல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் 2 முறை உறவுல ஈடுபட்ட முன்பாக அது எல்லாமே என்னை ஏமாற்றத்துல தள்ளுனது. அந்த நேரம் என் வாழ்க்கையில இருந்த எல்லா நம்பிக்கையுமே உடைக்கப்பட்டது. என்ன செய்யணும்னே தெரியாம ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியாக எனக்கு அழைப்பு கிடைத்தது. அப்பதான் ஒருத்தவங்க என் கதவை தட்டி எனக்கு ஒரு லீஃப்லெட் கொடுத்தாங்க, ஒரு கேசட் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் கேசட் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, இதை கேளுங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க நான் உங்களுக்கு வெறும் அழைப்பு கொடுக்குறேன், வந்து கலந்து பாருங்க. அந்த நேரம் தான் அன்பின் சிகிச்சை கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அதுதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. கடைசியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக. இப்படியா தான் நான் ஆலயத்துக்குள்ளாக வந்தேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய வெறுமைக்கான காரணம் நான் முழுமையா விடுதலையாக்கப்படல. நான் என்னுடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சேன். நான் முழு பலத்தோட முன்னோக்கி போனேன். சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். விசேஷமா வெள்ளிக்கிழமை கூட்டங்கள்ல எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்மையாகவே தேவைப்படுது. விடுதலையாவதற்கான செயல்பாட்டில் நான் முன்னோக்கி செல்லும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்காக மறிக்கணும். எனவே நான் தீர்மானம் எடுத்தேன் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக, என் பழைய வாழ்க்கைக்கு நான் மறிக்கும்படியாக. அந்த நேரம் தான் நான் முன்னோக்கி போனேன். நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், பாஸ்டர் உண்மையாகவே நான் மாறணும்னு நினைக்கிறேன். என் பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் அதுக்கு மறிக்கணும். அந்த நேரம் தான் தண்ணீர் ஞானஸ்தானத்தினுடைய படிக்கு நான் போனேன். அதுக்கு பிற்பாடு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப சீக்கிரத்துலேயே எனக்குள்ளாக இருந்த மன அழுத்தம் எல்லாமே போயிடுச்சு. நான் சந்தோஷமா உணர ஆரம்பிச்சேன். ஆனா எனக்குள்ளாக தெரியும் ஏதோ ஒண்ணு இன்னுமே தவற விடப்படுதுன்னு. எனக்குள்ளாக தவற விடப்பட்டது தேவனுடைய ஆவி மட்டும்தான். அந்த நேரம் தான் நான் தீர்மானம் எடுத்த ஒரு முடிவெடுத்த, இல்ல கண்டிப்பா நான் செய்தே ஆகணும். நான் இங்க வெறும் வர்றது அர்த்தமே இல்லை. எனக்கு தெரியும் தேவன் இங்க இருக்காருன்னு. ஆனா தேவனை பத்தி முழுசா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க உங்க வாழ்க்கைக்கான முடிவு எடுக்கணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு நான் பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் முழு பலத்தோட பீடத்துக்கு போனேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். நான் முடிவெடுத்தேன் பரிசுத்தாவி நான் பெற்றுக்கொண்டே ஆகணும். நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய எனக்கு 3 மாசம் எடுத்தது நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள. அதுக்கு பிற்பாடு எனக்குள்ளாக அந்த முழுமை இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும் தேவனுடைய பிரசனம் எனக்குள்ளாக இருந்தது. என்னுடைய தோழியா இருந்த டோலா இப்பொழுது என்னுடைய மனைவியா இருக்காங்க. எனக்கு இவங்க மேல வெறுப்பு இருந்தது. இவங்க தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியா கூப்பிட்டாங்க. அவங்க என்னை அழைத்தாங்க, நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் அவங்க மேல வெறுப்பு இருந்ததுனால போனேன். நான் இவங்களை பிரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் போனேன். அதுதான் அவங்களுக்கு வேணும். நாங்கள் போகும்போது அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறணும், நீங்கள் மாறணும். இது எல்லாமே எனக்காக சரியாக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. நான் குடிக்கிற ஒரு ஆளாக இருந்தேன். நான் பெண்களுடைய வாழ்க்கையை மோசம் செய்கிற ஒரு ஆளாக இருந்தேன். கிளப்புக்கு போய் நேரத்தை செலவு செய்வேன் கொண்டாட்டத்து மூலமாக. எனக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுமையை இது எல்லாத்தையும் செய்து நான் எடுக்க முயற்சி செய்தேன். அந்த நேரம் என் குடும்ப உறுப்பினர்கள் என்னை திருமணம் செய்ய ஆர்வப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு வேறு ஒரு பெண் மேலே இஷ்டம் இருந்தது. இவங்க என்னை கூப்பிடும் போது நான் இதெல்லாம் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். நான் சொன்னேன், ஓகே நான் உன்னோட வெளியே போகணுன்னு விரும்புகிறேன். அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீ சரி செய்யணும். முதல் உன்னுடைய தப்பை உன்னுடைய பாவத்தை தேவன்கிட்ட முதல்ல அறிக்கை செய்யணும். ஆனால் நான் என்னிடத்துல எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம்னு சொன்னாங்க. அப்போது விடுதலைக்கான ஜபத்தில் நான் வரணுன்ற ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் வெள்ளிக்கிழமை ஜபத்தில் வந்த உடனே நான் அசுத்தாவியால் வெளிப்பட்டேன் உண்மையாகவே. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வாரங்கள் கழித்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் அறிவிக்கப்பட்டது. அதில் சொல்லப்பட்டது, நீங்கள் எல்லாத்தையும் தேவனுக்காக கொடுத்தீங்கன்னா, உங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சிங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்வார். முழுவதையும் உங்கள் நிலைமை சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். தியாகம் முடிந்து 3 வாரம் பிற்பாடு நான் சிகரெட் பிடிக்கல, நான் அதை விட்டுட்டேன். நான் குடிக்க பழக்கத்தில் இல்லை. நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொண்ட உடனே என் முழு உடல் ஒரு எளிதான ஒரு உடலாக மாறிடுச்சு. என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிற்பாடு இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஓகே வாங்க இப்போ நம்ம வெளியே போகலாம். ஆனால் 2 வருஷமாக, கிட்டத்தட்ட 2 வருஷமாக இவங்க என்னை கவனித்து பார்த்து கொண்டாங்க என்னுடைய குணம் எப்படி இருக்குன்னு. 2 வருஷம் அவங்க என்னுடைய குணத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உண்மையாகவே மாறினேன். நான் எல்லாமே கடந்து போச்சு. நான் மாறிட்டேன். நான் சிகரெட் பிடிக்கல, நான் நைட்டில் போகணுன்னு அவசியம் இல்லை. எல்லாமே சரியாக மாறப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில். என் வாழ்க்கையில் குறையாக இருந்த ஒரு பகுதி நிரப்பப்பட்டது. அதுதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி தான் எனக்கு குறையாக இருந்தது. பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு என் நிலைமை, என் வாழ்க்கை மாறினது. எனக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய விருப்பம் வந்தது. தேவனுடைய வேலைகளை செய்ய, ஆலயத்தில் வேலையை செய்ய, கேள்விகளை கேட்காம, கேள்விகளை எழுப்பாமல்
என்கிட்ட இருந்த எல்லா நடத்தையும் மாறினது. முன்னாடி எனக்கு ரொம்ப கூச்சமான ஒரு ஆளா இருந்தேன். நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஆனா எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றனோ எனக்குள்ள அந்த துணிச்சல் வந்தது. நான் பேச கூச்சம் இல்லாம அந்த துணிச்சல் வந்தது எனக்குள்ள. நான் கேள்விகளை எழுப்பாம தேவனுடைய காரியங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவி தான் என்னை வழி நடத்துறார். நான் இந்த எல்லா காரியத்தை செய்ய தேவன் எனக்கு தைரியத்தை மட்டும் இல்ல பலத்தை தருகிறார். அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தை நான் செய்ய. இன்னைக்கு நாங்க எங்க குடும்பத்தை கட்டுறோம், ஒன்னா சேர்ந்து எங்க குடும்பத்தை கட்டுறோம். எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. கேப்ரியல், கிதியோன், கிரேஸ். இவங்க 3 பேருமே ஆலயத்துல இருக்காங்க. நாங்க எல்லோருமே ஆலயத்துல இருக்கோம். என்னுடைய 2 ஆம்பளை பசங்களும் விஒய்ஜி குழுல இருக்காங்க. என்னுடைய மகள் யூடிஎஃப் குழுல இருக்கா. நாங்க எல்லோருமே தேவனுடைய பிரசனத்துல இருக்கோம். நாங்க எல்லோருமே ஆலயத்துக்கு ஒன்னா சேர்ந்து வருவோம். நாங்க புது வீடு வாங்கினோம். ஏன்னா நாங்க முன்னாடி இருந்த இடத்தை விட பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம். இன்னைக்கு நாங்க செய்ய வேண்டியது எல்லாமே தேவனுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான். ஏன்னா அவரால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். ஏன்னா எங்க வாழ்க்கையை நாங்க அர்ப்பணித்து முழுமையாக பீடத்தின் மீதாக. அதனால மட்டும்தான் எல்லாமே நடந்துச்சு. நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது எல்லாமே உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல வந்து சேரும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எப்போ தேவனிடத்துல முதலாவது அர்ப்பணிக்கிறோமோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில சரியா வந்து சேரும். ஒவ்வொன்றா நம்ம கிட்ட வரும். அது சுலபமா இருக்காது, ஆனா நம்ம அங்க போய் சேருவோம். உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாமே சரியான இடத்துல போய் பொருந்தப்படும். பரிசுத்த ஆவி உங்க வாழ்க்கையை முழுமையா எடுத்துப்பார். அவர் வழி நடத்தல் தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த. இப்போ நாங்க செய்கிற அனைத்து காரியமும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நீங்க உங்க முழுவதும் தேவன்கிட்ட அர்ப்பணித்தா தேவன் நடைபெறாத காரியத்தை நடக்க வைப்பார். இன்னைக்கு நாங்க திரும்ப கொடுக்க விரும்புறோம். வெளியில இருக்க மக்களுக்கு கொடுக்க விரும்புறோம். அவங்களுக்காக காமிக்கிறதுக்காக, தேவனிடத்துல வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனா என்னன்னு காமிக்கிறதுக்காக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக, அவங்கள சென்றடைவதற்காக, நாங்க என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. அதுதான் இன்னைக்கு எங்களுடைய சந்தோஷமா இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. மிக நிச்சயமா மக்களே, இந்த குடும்பம் இன்று ஆசீர்வாதமா இந்த இடத்துல இருக்கிறது நீங்க பார்க்கிறீங்க. இந்த சாட்சியில நீங்க கேட்டீங்க. தேவன் சரியாக உங்களுக்கு இந்த புது வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு அனுமதியானது இந்த இடத்துல கொடுப்பீர்களே. ஆனா இந்த புத்தம் புதிய வாழ்க்கையை நோக்கி தேவன் உங்களை நகர்த்த தயாராக இருக்கிறார். என் வாழ்க்கை மாறணும். இனி இந்த பாவத்துல, இனி இந்த தவறுல, இனி இந்த அழுக்கல நான் இந்த இடத்துல வாழ விரும்பல. எனக்கு தேவனுடைய உதவி தேவை. நானும் இந்த விசுவாசத்துல இந்த இடத்துல இணைய விரும்புகிறேன். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது எப்படி? தேவன் உங்களிடத்தில் என்ன செய்யும்படியா இந்த இடத்தில் சொல்கிறாரோ நீங்கள் அதை எப்படியாக செய்யலாம். அவருடைய வழிகளிலே நீங்கள் உங்களை நகர்த்தி கொண்டு செல்லும்படியாக. ஏன்னா தேவன் மாறாதவர். நீங்க யாரா இருக்கீங்கன்றது தேவனுக்கு முக்கியம் இல்லை. நீங்க யாரா இந்த இடத்துல மாற விரும்புகிறீர்கள். நீங்க ஒருவேளை நீ பாவத்துல இருக்கலாம், தவறுல இருக்கலாம், ஒரு அழுக்கான வாழ்க்கை வாழ்கிறவரா இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்கிற ஒருவரா இடத்துல இருக்கலாம். ஆனா நீங்கள் உங்கள் தீர்மானத்தை இடத்தில் எடுப்பீர்களே, ஆனால் இனியும் இந்த பாவத்திற்கு நான் அடிமையாய் இருப்பதில்லை. இனியும் இந்த தவறான காரியத்தை நான் செய்ய போவதில்லை. இனியும் இந்த அழுக்கான வாழ்க்கையில நான் வாழ மாட்டேன். தேவன் எனக்கு புது வாழ்க்கை வேண்டும். இந்த புது வாழ்க்கை குறித்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை நகர்த்த விரும்புறீங்கன்னா மிக நிச்சயமா மக்களே, நாளை தினம் இதற்கான இன்னும் ஒரு விசேஷித்த நாள் கூட நான் சொல்லலாம். போதும், இந்த வார்த்தை கவனி, போதும் என்று எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லியிருக்கிறீர்கள். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற பிரகாரம் இந்த விசுவாசத்தில் தான் நாளை நாம் இந்த கூட்டத்தில் இந்த இணைய போகிறோம். போதும், எனக்கு புதிய வாழ்க்கை வேண்டும். ஆம், நீங்க சரியா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த விஷயத்தின் பிரகாரம் தான் போதும், எனக்கு இந்த புதிய வாழ்க்கை வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு உங்களுடைய வாழ்க்கையானதை நீங்கள் வாழ தேவனுக்கு இந்த அனுமதி கொடுக்க, தேவனுடைய விருப்பத்தை செய்ய நாளை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு இந்த இணையலாம். தேவன் இன்னும் பல காரியங்களை விளக்கமாய் உங்களுக்கு இந்த கற்றுக் கொடுக்க முடியும். எனவே இந்த நேரம் உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பலப்படுத்த முடியாது. உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு சாட்சி இடத்துல பார்க்க முடிய நான் விரும்புறேன். தேவனாலே பலப்படுத்தப்பட்டவராய், விடுதலையாக்கப்பட்டவராய், ஆசீர்வதிக்கப்பட்டவராய் தேவன் இவருடைய வாழ்க்கையும் மாற்றினார். இவருடைய மரணத்தையும் ஜெயிக்க தேவ உதவி செய்தார். ஆம், தேவன் மாறாதவர். ஏன்னா ஆண்டவராக இயேசு தம் வார்த்தையில் சொன்னது போல
எவன் ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இடத்துல இருக்கிறானோ அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இயேசுனுடைய வார்த்தை. பாவத்தை விட்டு விலகுங்க மக்களே. உங்க வாழ்க்கையை தேவனுடைய கையில ஒப்படைங்க. இந்த சாட்சியை பாருங்க. பிற்பாடு விசுவாசத்தில் இணைந்திருக்கலாம். தேவனோடு நீங்கள் பலனடையும்படி இந்த ஜெபத்தை செய்ய. நான் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த நேரம் எனக்கு பயமாக இருந்தது. அந்த நேரம்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் வாழ்க்கை நான் தேவனிடத்தில் கொடுத்தேன். ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் சாக போகிறேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். என்னுடைய அம்மா யுனிவர்சல் ஆலயத்தில் கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வியாதி இருந்தது, தீர்க்க முடியாத வியாதி. அந்த நேரம்தான் அவங்க அவங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவங்க குணமானாங்க. அதை நான் பார்த்தேன். பிற்பாடு என்னுடைய அம்மா விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க, தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, செழிப்படைஞ்சாங்க. ஒரு அருமையான வாழ்க்கை தேவன் அவங்களுக்காக கொடுத்தார். அப்போது நான் நினச்சேன், கிறிஸ்துவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க செழிப்படைவாங்க, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்படியே தான் நான் யோசிச்சிருந்த ஒரு நாள் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மனைவியை நான் கண்டடைஞ்சேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். எனவே தான் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் வெளியே ஜனங்க இருந்து பார்த்தா, இவங்க நல்லா பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, திருமணம் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்ட வாழ்க்கை, நிறைய சண்டை, ஒரு குற்ற உணர்ச்சியான வாழ்க்கை. கல்யாணம் பண்ணது விவாகரத்து பண்ணுறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய பண வாழ்க்கையில் கவனமானது செலுத்தினேன். ஒரு நல்ல வேலை தேடணும்னு நான் நினச்சேன். நாங்கள் தேசம் விட்டு வேறு தேசத்துக்கு போனோம். அமெரிக்காவுக்கு நான் போனேன். அங்கே போனேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச மிக மோசமான காரியம். 1 வருஷத்துக்கிட்ட நான் அங்கே இருந்தேன். என்னால் ஆலயத்துக்கு போக முடியாது, மீட்டிங்கில் கலந்துக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறதே நான் விட்டுட்டேன். என்னுடைய முழு கவனமும் பணத்தை சம்பாதிக்கணும், இப்படி தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வியாபாரத்தை செய்யலான்னு நினச்சேன். ஆனால் எதுலேயும் என்னால் வெற்றியை பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்களானது நான் செஞ்சேன். எப்படியானா, அதாவது பரிசுத்த ஆவியை தேடுறதை விட்டுட்டு பணத்தை தான் நான் தேடினேன், பணத்தை தான் நான் வேண்டினேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் சொன்னது போல தான் 1 வருஷம் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரோட எந்த கனெக்ஷனும் இல்லை, ஜெபம் பண்ணுறது கிடையாது, எதுவுமே இல்லை. ஆண்டவரோடு இருந்த என்னுடைய தொடர்பு முற்றிலுமாக நான் நிறுத்திட்டேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாரு நீ பண்ணுறது சரியில்லை, நீ இங்கே வந்ததுக்கப்புறம் பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிற, ஆண்டவரை நீ மறந்துட்ட. இதுபோல் என்னுடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அதன் பிற்பாடு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம், கலந்துக்கிட்ட ஆரம்பித்தோம். ஆனாலும் ஆண்டவரால் பிறந்த தேவனுடைய மனுஷனா மனுஷியா நாங்கள் 2 பேரும் இல்லை அப்போது. இது சரியாக எப்போ நடந்ததுன்னா 2019 நாங்கள் யூகேலிருந்து அமெரிக்காவுக்கு இடம் மாறி போனோம், நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக. அந்த நேரம் கொரோனாவுடைய காலமாக இருந்தது. அப்போ எனக்கு கொரோனா பாதிப்பு வந்தது. அவர் வியாதியா இருக்கிறத நான் பார்க்கும்பொழுது நான் நினைச்சேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் தனிமையா இருக்கணும். அவருடைய சரீரத்துல ஏதாவது மோசமா நடந்துருச்சு, ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மகனோட தனியா, அதுவும் இந்த நாட்டுல, இந்த நாட்டினுடைய மொழி கூட எனக்கு சரியா பேச தெரியாது. அந்த நேரம் தான் தேவன் எனக்குள்ளாக ஒரு யோசனையை வச்சார். அப்படி இல்லைன்னா நான் இப்படி சொல்லலாம், எனக்குள்ளாக புதுசா ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு வெளிப்படுத்து. நான் செய்ய வேண்டிய எல்லாமே என்னுடைய முழு வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறது மட்டும்தான். அதுக்கு பிற்பாடு நான் ஆலயத்தினுடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு சில மாதங்கள் பிற்பாடு ஆலயம் மூடப்பட்டது. என ஊரடங்கு காலம் துவங்கியது. என்னை சுத்தி நடக்கிற இந்த எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்தேன். நான் இருக்க இடத்தையே என்னுடைய சொந்த பலிபீடமா மாத்தினேன். அந்த நேரம் என்னுடைய முழு வாழ்க்கையை நான் தேவனுடைய கரத்துல அர்ப்பணித்தேன். பிற்பாடு நான் பிரேசிலுக்கு போனேன், நல்ல ஒரு சிகிச்சை எடுப்பதற்காக. அந்த நாள் அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் பிரேசிலுக்கு வந்தேன். இங்கே ஆலயத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் சந்தித்தேன். பிற்பாடு நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப யூகேக்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம்
ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் மிக கவனமாக செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆண்டவருடைய பீடத்தில் என்னை தியாகமாக கொடுத்தேன். எனவே நானும் என்னுடைய மனைவியும் பீடத்தை நோக்கி போனோம். எனக்கான பதில் கிடைத்தது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக ஒரு பலன் கிடைத்தது. இது சுலபமாக கிடைக்கல, உண்மையா. அதுக்காக தியாகம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்தேன். தேவன் அவருடைய அபிஷேகத்தை எனக்காக கொடுத்தார். அந்த நாள் இரவு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னைக்கு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாவது வச்சேன். இன்னைக்கு தேவன் என்னை ஆஸ்வதிச்சிருக்காரு. எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் எந்த செழிப்பு கேட்டேனோ எல்லாத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தாரு. காரு, வீடு எல்லாமே. இதெல்லாமே முதல்ல ஆண்டவரை வச்சதுனால எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு இருந்த அந்த வயிற்று வழியானது முற்றிலுமா என்னை விட்டு நீங்கியது. இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குறேன். தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு எனக்கு சமாதானம் இருக்கு. நான் முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில முழு மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது. முன்னாடியிலிருந்து பார்க்கும்போது இப்ப அது மாற்றமா இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் உண்மையாகவே தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்னு தேவன் விருப்பப்படுறாரோ அதை செய்றோம். மற்றும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மிகவும் முக்கியமானது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஆத்துமாவுக்கு உதவி செய்யணும் அந்த வாஞ்சை, இன்னொரு ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய வாஞ்சை தேவன் கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. எனவே மக்களே, மிக நிச்சயமாக இந்த சாட்சிகள் உங்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை மிக தெளிவாக இந்த விளக்கி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய சூழ்நிலை குறித்து நீங்கள் அழுதது போதும். உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து நபர்கள் ABC அப்படி பலர் இடத்துல பேசினது போதும். உங்க வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆம், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கேற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இந்த இருக்கும்படி. எனவே தேவன் உங்களோட பேசியிருக்கார். இப்ப தீர்மானம் உங்களுடையது. உங்களுடைய படிகளை எடுத்து வைங்க. தேவன் அவர் தன் வல்லமையிலே உங்கள் வாழ்க்கையை இந்த மாற்றுவதற்காக இது நேரம். விசுவாசத்திலே தேவன் நோக்கி பேசலாம். அவர் உங்களை பலப்படுத்த முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகின் இயேசுவின் எங்கள் தேவாவியானவரே, இதோ இந்த மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை, அழுக்கானவாய் உம்மை விட்டு விலகின வாழ்க்கையாய், எதுவெல்லாம் என் தேவனே உமக்கு முன்பாய் அருவருப்பானவைகளாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து தங்களது வாழ்க்கையை விலக்கிக் கொள்ள உம்மை நோக்கி இந்த தேவனை உதவியாய் இந்த கேட்கிற மக்களுக்கு நீர் உதவியின் கரத்தை நீட்ட கேட்கிறேன். இந்த இவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றை இந்த மாற்றும். இந்த யார் இந்த அவமானங்களிலே, தவிப்புகளிலே, தங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளிலே என் தேவனை ஆண்டவராக இயேசுவே பல சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய அவமானங்கள் நீக்கப்படட்டும். இவர்கள் உம்முடைய வல்லமைக்கான சாட்சிகளாய் திரும்ப, இவர்கள் உம்முடைய அக்கினியில் இந்த கழுவப்பட எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவராக இயேசுவே நீர் உம்முடைய வல்லமையான கரத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பாவங்களிலிருந்து, தவறுகளிலிருந்து, அழுக்கான வாழ்க்கையிலிருந்து, துன்மார்க்கமான வழிகளிலிருந்து இவர்கள் யார் விலகி உம்முடைய வழிகளுக்கு தன் வாழ்க்கை ஒப்படைக்க தீர்மானிக்கிறார்களா? ஒருவேளை இவர்கள் தீர்மானிக்க விரும்புகிறார்கள், ஆனால் பலகீனங்கள் இவரை தடுக்கலாம், குற்றங்கள் இவரை தடுக்கலாம், பாவங்கள் இவரை சோர்ந்து போக செய்யலாம். பலப்படுத்துவீராக தேவனே. இந்த பலன் நிமித்தம் இவர்கள் செய்ய வேண்டியது எதுவோ அதை சரியானவாய் இவர்கள் செய்யும்படியாக, இந்த பலன் நிமித்தம் இவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற திட்டம் எதுவோ இந்த திட்டத்திலே சரியானவாய் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தும்படி எங்கள் இயேசுவே எங்கள் தேவாவியானவரே, நீர் மாறாத தேவன், சர்வ வல்லமையான கர்த்தர், உம்முடைய பலனான கரம் இந்த நபருடைய வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படும். இந்த நபரையும், இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த நபருடைய வழிகளையும், இவர் திட்டங்களையும் உம்முடையதாய் உன் கைகளில் திருப்படைக்கிறேன். எங்கள் இயேசுவே எங்கள் தேவாவியானவரே, உம்முடைய சர்வ வல்லமையான கைகளிலிருந்து இவர்களது வாழ்க்கைக்கான
பலனை, பதிலை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இவரை வழி நடத்த கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உதவி செய்யும் இயேசுவே. ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அவர் உங்க வாழ்க்கை வழி நடத்தட்டும். நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருங்கள் மக்களே. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் தன் அதி அற்புதமான பதிலை உங்கள் வாழ்க்கை மீது கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சென்று வாருங்கள்.